ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவிலேருந்து ஒமானுக்கு வந்து கோபிநாத் அண்ணா வந்திருந்தாங்க. எதுக்காக வந்திருந்தாங்கன்னா, அங்கே நீயா நானா ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இங்கே ஒமானில் வந்து விவாத மேடைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. அதாவது குடும்ப பொறுப்புகளில் அதிகமாக பங்கு எடுத்துக்கிறது வந்து ஆண்களா, இன்னொரு பக்கம் பெண்களா அப்படின்ற ஒரு 2 டீம் வச்சு பேசினாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். பயங்கர கூட்டம். யார் ஜெயிப்பாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருந்தோம் நாங்கள். அப்போ கோபிநாத் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, ஆண்களா பெண்களான்றது மட்டும் நம்ம பார்க்க முடியாது, இதில் அதிக அன்பு இருக்குது, இந்த பக்கன்றதை பார்க்கணும், அதிக அன்போடு இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம், பொறுப்புன்றது அதுதான் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. நல்லா சூப்பராக பேசினாங்க. 2.5 3 ஹவர்ஸ் கிட்ட போச்சுது இந்த விவாத மேடை ப்ரோக்ராமு. போரே அடிக்கலை, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக பேசினாங்க. அதுக்கப்புறமா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட்டே அவருக்கு ஃப்ளைட் இருந்ததுனால அவரும் அவசர அவசரமாக கிளம்பி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒமான்லேருந்து தமிழ் சங்கம் ஒன்று வச்சு ரன் பண்ணுறாங்க. அந்த தமிழ் சங்கத்தில் இருந்து அப்புறம் வர சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் ஒமானை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி, ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி தருவாங்க. அது வந்து இவருக்கும் தந்தாங்க. அது அவரை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டார். நம்ம ஒமானில் இருக்கோம், நம்ம இன்னொரு நாட்டில் இருக்கோன்ற ஒரு ஃபீலே இல்லை. இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் இங்கே நடக்கிறதுனால அடிக்கடி நடக்காது. இயர்லி ஒன்ஸ் 6 மந்த் ஒன்ஸ் அதை மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி எப்படியாவது டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்க போயிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமுக்கு போனோம். சூப்பராக இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.